கதிர் ரொம்ப பாவங்க. அவனை அம்புட்டு மோசமா நீங்க நடத்துறீங்க. பாவங்க, நல்லவங்க. அவனா இருக்கிறதுனால எல்லாத்தையும் பொறுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஹனிமூனுக்கு எல்லாரையும் அனுப்புறத பத்தி ஒரு பேச்சு வந்துச்சு. உடனே கொடைக்கானல் கதையில இருந்து எல்லா கதையும் ஆரம்பிக்கிறீங்க. எல்லாரோடையும் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? சரவணைய என் பேச்ச கேக்குறான், அதனால அனுப்புறேன். மத்தவங்க 2 பேரும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, அதனால அனுப்ப முடியாது. இதெல்லாம் சொல்றது ஒரு பேச்சாங்க? ஏங்க, மத்தவங்க 2 பேரும் கெட்டு போனா பரவாயில்லையா உங்களுக்கு? என்ன சொல்ல வர நீ? நான் இப்பெல்லாம் பேசணும்னு ஒரு நாள் கூட நான் நினைச்சது கிடையாது. நீ அப்படி பேச வச்சுட்டாங்க அவங்க. என்னங்க, செந்திலும் கதிரா இருக்க போய் நீங்க என்ன சொன்னாலும் எதுவுமே சொல்லாம வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க. இல்ல வாய் திறந்து கூட பேச சொல்லு. இத பாருங்க, நான் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு இங்க வரல. பிள்ளைங்க எப்படி இருந்தாலும் பெத்தவங்க நாம தான் பார்த்து நடந்துக்கணுங்க. எல்லா பிள்ளைங்களையும் ஒரே மாதிரி நடத்தணுங்க. நாம நடத்துற விதத்துல நாளை பின்ன சண்டை போடுற மாதிரி ஆயிடக்கூடாதுங்க. என்னதான் பண்ணலாம்ன்ற? இத பாருங்க, 3 பேரையும் அவங்க பொண்டாட்டிங்களோட ஹனிமூனுக்கு அனுப்புங்கன்னு சொல்றேன். ஏய், கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்து பேசுறே. எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டு அப்ப கடையில வியாபாரம் பாக்குறதாரு. அதான் இப்ப உங்களுக்கு பிரச்சனையா? அரசி காலேஜுக்கு போயிட்டா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன். நான் வந்து வியாபாரத்தை பாத்துக்கிறேன். நீ அதே நீ வியாபாரம் பார்த்த லட்சணத்தை இப்ப பார்த்தானே. இது பாருங்க, அதெல்லாம் கத்துக்கணும்னா நான் ஒரே நாள்ல கத்துப்பேங்க. நான் கத்துக்கிறேன், வியாபாரத்தையும் பாத்துக்கிறேன். இது பாருங்க, இதனால என் பசங்களோட சந்தோஷம் கெட்டு போக வேண்டாம். இது பாருங்க, ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்கன்னு தெரியாது. எல்லாரையுமே ஹனிமூனுக்கு அனுப்புறீங்க. இதுக்கு மேல எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நடத்துறீங்க. அம்பிட்டு தான். இது பாருங்க, அப்படி நடத்தலைன்னா அப்புறமா முத்துலட்சுமி அக்கா வீட்டு நிலைமை தான் நம்ம வீட்டுக்கும் வரும். அப்ப வருத்தப்பட்டு என்ன பண்ண போறோம் நாம? ஏய், எங்க கிளம்புறவ? வீட்டுக்கு. ஒரு நான் வந்து விட்டு வரேன். நானா தானே வந்தேன், நானே போய்க்கிறேன். ஏய், இப்படி போவ? ஆட்டோ பிடிச்சு போவேன். என்ன பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு நான் சொன்னதை பத்தி யோசிங்க. புரிஞ்சுதா?